இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொடர்ந்து நம்முடன் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பிரியன், திரு சுவாமிநாதன் குறிப்பிட்டப்ப கடந்த கால தேர்தல்களில் அதை வைத்து பார்க்கும்போது தேமுதிகவோட வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. அதனால அவங்க எதிர்பார்த்த தொகுதிகளை திமுக அதிமுக தர மறுக்கிறதாவும் சொல்றாரு. ஒருவேளை தேமுதிகவோட பலத்தை குறைச்சு மதிப்பிடுறாங்களா ரெண்டு கட்சியும்? அதாவது விஜயகாந்த் காலத்தோட ஒப்பிடும்போது தேமுதிகவோட வாக்கு வங்கி குறைந்திருக்கு என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேமுதிக கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, எதையுமே ஒரு கடைசி நேரம் வரையும் இழுத்துன்னு போயிட்டு கடைசி நேரத்துல ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறது. 2016 பாத்தீங்கன்னா திமுக கிட்ட போற மாதிரி விஜயகாந்த் இருந்தார். ஆனா அடுத்த நாள் மக்கள் நல கூட்டணி உருவாச்சு திமுக போல கனி கொழுத்து என் மடியில் விழுன்னு கலைஞர் காத்திருந்தாரு. ஆனா போகல. 2019 தான் ஓரளவுக்கு பாஜக தேமுதிக அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆச்சு. அதுலயும் கூட கடைசி நேரத்துல மறைமலை நகர்ல கூட்டத்துல பேனர் எல்லாம் மாத்தி பல குழப்பங்கள்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 21 பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அப்படி இப்படி போயிட்டு கடைசியில அமமுகவோட கூட்டணியில போய் தேமுதிக போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இப்போ 24 பாத்தீங்கன்னா மறுபடியும் அதிமுகவோட சேர்ந்தாங்க. பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் அவங்களை வின் பண்ணவும் முடியல. அவங்க இதுவரையும் பாத்தீங்கன்னா 2011 அதிமுகவோட சேர்ந்து 29 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரிவு தான் ஏற்பட்டிருக்கு. அவங்களால அசம்பிளிக்குள்ள நுழைய முடியலன்றதை நம்ம பாக்குறோம். ராஜ்யசபாக்கு பல முறை ட்ரை பண்ணி யாரும் அவங்க சார்பில் ராஜ்யசபாவுக்கும் போக முடியல. 2011 29 இடங்கள் பெற்றா கூட அவங்க கட்சி பிளவுபட்டது. அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். அதிமுக தேமுதிக பாலிடிக்ஸ் ஜெயலலிதா இருந்தபோது என்ன நடந்தது நமக்கு தெரியும். ஸோ இப்போ தேமுதிகவை பொறுத்த மட்டும் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவங்க கட்சியை எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஏற்கனவே கடந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு கடைசி நேர முடிவுகள் தான் அவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறது. இப்போ இந்த வாட்டி அதே மாதிரி ரெண்டு கட்சிகள்டையும் ரெண்டு திமுக அதிமுகன்னு பேசிட்டு கடைசி நேர பேரத்துக்காக எங்க அதிகமான இடங்கள் போன்ற பல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க சீக்கிரம் போகணும். 6 இடங்கள் திமுக கொடுக்குறேன் அப்படின்றாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுக்குறேன்றாங்க. அதிமுக இப்ப ராஜ்யசபா கேள்விக்குறியாயிருக்கு. என்னன்னா அன்புமணியும் ராஜ்யசபா கேட்கிறாரு, தினகரனுக்கும் ராஜ்யசபா கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதிமுகவிலேயே 2 இடங்கள் தான் ராஜ்யசபால பெற முடியும் இந்த வாட்டி. அப்படி இருக்கும்போது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுப்பாங்களான்னு டவுட் இருக்கு. அதனாலதான் தேமுதிக இழுத்துட்டு இருக்காங்க. அந்த அதிமுக உறுதியான ஒரு இது வரல, சிக்னல் வரல ராஜ்யசபா கொடுக்கறத பத்தி. ஆனா அதே சமயம் திமுக அணியில காங்கிரஸ் கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருந்த நிலையில நேற்று கனிமொழியும் ராகுல் காந்தியும் பேசினது ஓரளவுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி அது உறுதியா இருக்கிறதுனால அந்த இதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க பிரேமலதா. காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தாங்க போவோன்ற இடத்துல தான் அவங்க அந்த ஐடியால தான் இருக்காங்க. அவங்க திமுக காங்கிரஸ் இருக்கிற அணியை இப்போ காங்கிரஸ் அது செட்டில் ஆயிட்டதுனால தேமுதிக அங்க போகுன்ற மாதிரியான ஒரு பேச்சு நேற்று இரவுல இருந்து போயிட்டு இருக்கத நான் பாக்குறேன் நானு. அதனால தேமுதிகவுக்கான வாய்ப்பு 6 இடங்கள். திமுக உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமா இருக்கு. 6 இடங்கள் வாங்கி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி 4 இடங்கள் வின் பண்ணலாம். ரெண்டாவது திமுக அணியில் நீங்க அதிகமான இடங்கள் கேட்டா திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க விசிக சிபிஐ சிபிஎம் எல்லாருக்கும் 6 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வரவங்களுக்கு 10 இடங்கள் கொடுத்தா மற்றவங்களுக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் திமுக போட்டி போற இடங்கள் ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதனால எல்லாருக்கும் ஈக்குவலா 6-21 ஃபார்முலா அப்படின்ற மாதிரியான வச்சு கொடுக்கறதா இருக்காங்க அவங்க திமுக இருக்காங்க. அந்த லெவல்ல தேமுதிகவுக்கு அவங்க 6க்கு மேல அதிகமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புல ஒரு ராஜ்யசபா கண்டிப்பா அதிமுக போல இல்லாமல் நிச்சயமா திமுக இந்த ஏப்ரல்லேயே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஸோ இந்த சூழல்ல தேமுதிக பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்க டிலே பண்ணாத நீங்க ஒரு முடிவு வரணும். நீங்க இன்டெஃபரண்டா ஏற்றினே போனீங்கன்னா கடலூர் மாநாட்டில் அறிவிப்பேன், நீங்க கடலூர் மாநாட்டில் அறிவிக்கல. அப்புறம் இப்ப என்ன சொல்றீங்க, பிப்ரவரி 10ஆம் தேதி வாக்குல அறிவிப்பு போன்றீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தள்ளின்னு போனீங்கன்னா பாக்குறவங்களுக்கு வாக்காளர்கள் என்ன தோணும், இவங்க பேரம் பண்றாங்க அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோணும் போது உங்களை பத்தின பார்வை ரொம்ப மாறுபடும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி பார்வைக்கு நீங்க கடந்த காலங்களில் உட்பட்டு தான் நீங்க இழந்தீங்க, பல விஷயங்கள் இழந்தீங்க. சரியா ஒரு முடிவை தேமுதிக எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. காலத்தை தள்ளக்கூடாது. அவங்க 6 இடங்கள் திமுகவுக்கு போய் 6 இடங்கள் கண்டிப்பா போட்டி போட்டா 4 இடங்கள் வின் பண்ண முடியும் நம்பிக்கையோட போகணும். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் பலர் திமுகவோட தான் போகணும்னு சொல்றாங்க. அது அந்த ஓட்டு பெட்டி வச்சு அவங்க போட்டதுல முடிவாச்சு ஆக்சுவலா. அது பிரேமலதாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. அவங்க பாஜகவும் ஒரு பக்கத்துல ப்ரெஷர் பண்றாங்க. அந்த ப்ரெஷர்ல இருந்து தப்பிச்சுன்னு வருது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இந்த இழுபறி நீடிச்சுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனால் தேமுதிகவுடைய தாயாக இருந்து நான் வழிநடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன்னு பிரேமலதா சொல்றாங்க. அந்த தாயாக இருந்து வழிநடத்தும் போது அது உரிய காலத்துல சரியான நேரத்துல குழந்தைய கவனிக்கணும். கவனிக்கலன்னா குழந்தை மறுபடியும் பசியால் வாடக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதனால பிரேமலதா இமிடியேட்டா ஒரு முடிவு எடுக்கிறது அவங்களுக்கும் நல்லது, அவங்க கட்சியோட எதிர்காலத்துக்கும் நல்லது. விரைந்து முடிவெடுத்தால் தேமுதிகவுக்கு நல்லது அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து
திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளிடமே கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக நடத்திய நிலையில் இரண்டு கட்சிகளுமே 6 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை இடம் தர முன்வந்திருப்பதாகவும் ஆனால் அதனை ஏற்க தேமுதிக மறுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் தேமுதிகவின் நகர்வு 3வது அணியை நோக்கி இருக்கிறதா என்ற கேள்வியும் அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.